ஹாய் ஹலோ வெல்கம் டு நமோ ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா அவல் கேசரி. அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதுக்கு 3 கப் தண்ணி ஊற்றி ஏலக்காய் தூள் போட்டு எல்லோ ஃபுட் கலர் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அவல் கேசரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ஒரு கம்பி பதம் எல்லாம் தேவையில்லை, சும்மா சர்க்கரை கரைஞ்சா போதும். கரைஞ்சதும் அதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்படி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இப்போ 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு கோரஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ்ஸு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது யார் வேணால் செய்யலாம், ரொம்ப ஈஸி இது செய்கிறது. அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த கடாயில் ஒரு 1/2 கப் ரவை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்ச அவலை அதில் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம அந்த தண்ணி சுகர் சிரப்பு செஞ்சு வச்சோம்ல, அதை ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. அந்த தண்ணி எல்லாம் அது உறிஞ்சிடும். நல்லா வெந்து வரமிச்சில் கரெக்டாக இருக்கும். நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுட்டு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், இது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இது இப்போ திக்காயிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச பாதாம், முந்திரி போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டிங்கன்னா இப்போ அவல் அல்வா ரெடி. கேசரி, அவல் கேசரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் போடுங்க. நல்ல டேஸ்டியான டிஷ் ரெடி. தேங்க்யூ.